The path to brilliance. 1.4 the last exercise in chapter 1 இதில் வந்து நம்ம types of transformations பார்க்க போகிறோம். types of transformations பார்க்க போகிறோம். இதில் first type நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா translation of graphs பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷனில் 3 டைப் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன், ட்ரான்ஸ்லேஷன், டிலேஷன். அதில் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட், பாருங்கள், இதில் ரூல்ஸ் நம்பர் 1, graph of y equal to f of x plus c. graph of y equal to f of x plus c causes shift to the left. y equal to f of x க்கும் y equal to f of x plus c க்கும் என்ன டிரான்ஸ்லேஷன் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் shift to the left, right. Number 2, graph of y equal to f of x minus c. இதில் shift takes place to the right. shift takes place to the right side of y equal to f of x. Okay. Number 3, graph of y equal to f of x plus d. f of x plus c வேற, f of x plus d separately வேற. இது வந்து இந்த shift வந்து upward directionல இருக்கும். shift to upward. Number 4, graph of y equal to f of x minus d. shift to downward. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 8 கிராஃப்ஸ் வரைவோம். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். 6 கிராஃப்ஸ் போதும், ரைட்? 6 கிராஃப்ஸ் போதும். இது எப்படி வரைகிறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். பாருங்கள், கிராஃப் ஆஃப் y equal to f of x plus c அப்படின்னா shift to the left. y equal to f of x minus c அப்படின்னா shift to the right. y equal to f of x plus d அப்படின்னா shift to upward. y equal to f of x minus d அப்படின்னா shift to downward, right? okay, alhamdulillah. ஸோ முதல்ல நீங்கள் இதை மாடுலஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ரைட்? பாருங்கள், கன்சிடர் f of x equal to modulus of x. okay, that is y equal to modulus of x. modulus of x ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? this is equal to x when x is greater than or equal to 0, equal to minus x when x is less than 0. that you know. ஓகே, அதை இப்போ நம்ம டேப்லெட் பண்ணுவோம். x 0 வந்தால் y 0, x 1 வந்தால் y 1, x 2 வந்தால் y 2, பாசிட்டிவ் வந்தால் எக்ஸில் போடணும். மைனஸ் 1 வந்தால் இதில் போடணும், மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1, மைனஸ் 2 வந்தால் இதில் போடணும், ப்ளஸ் 2. ஸோ இதான் கிராஃப் y equal to modulus of x. ஸோ நெகட்டிவ் வந்தால் மைனஸ் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும், பாசிட்டிவ் வந்தால் ப்ளஸ் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதுங்களா? 0 வந்தாலும் ப்ளஸ் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதை வச்சு நம்ம கிராஃப் வரையலாம், ரைட்? பாருங்கள்,
0, origin, x axis, y axis, 1, 2, 1, 2, minus 1, minus 2. So plot the points 0, 0, 1, 1, 2, 2, minus 1, 1, minus 2, 2. So modulus of x ங்கிற graph வந்து modulus of x ங்கிற graph வந்து it looks like this V-shaped graph, starting point origin. சரியா? அடுத்தடுத்த கிராஃப் நம்ம வரைய போகிறோம். என்னென்ன கிராஃப் நம்ம வரைய போகிறோம் அப்படின்னா, சரியா, இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள், f of x equal to, இங்கே எழுதலாம், நம்ம இடம் பத்தாது. ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள், f of x equal to modulus of x minus 1. தேர்ட் ஒன் பாருங்கள், f of x equal to modulus of x plus 1. ஓகே, modulus of x minus 1 அப்படிங்கிறது x minus 1ங்கிறது shift to the right. இங்கே பாருங்க, f of x minus c இல்லை, ஓகே, f of x minus c. ஸோ இதில் ரூல் என்ன சொல்லுங்கள்? ரூல் வந்து என்ன? shift to right by 1 unit. இதே சப்போஸ் இங்கே 2 இருந்தால் 2 units. ஓகே, இப்போ x minus c னா shift to the right by 1 unit. So this is y equal to modulus of x. இப்போ இதில் வந்து shift to the right by 1 unit. ஓகே, புரியுதா பாருங்க. So this is the graph y equal to modulus of x minus 1. Okay, f of x minus c, rule number 2 prakaram shifting takes place to the right by 1 unit. Now we are going to draw yet another graph, number 3, f of x equal to modulus of x plus 1. இப்போ rule number 1, x plus c, c is greater than 0, d is greater than 0. அப்போ x plus c, x plus 1 அப்படின்னா shift to the left. modulus of x இருந்து shift to the left. rule பாருங்க, shifting takes place to the left by how many units? 1 units. suppose இங்கே plus 3 னா 3 units. அப்போ இங்கேருந்து பாருங்க 1 unit, இங்கேருந்து 1 unit shift to the left சைடில். அப்போ இங்கே வரும் கிராஃப். So this is y equal to modulus of x plus 1. அப்போ y equal to modulus of x இருந்து y equal to modulus of x minus 1 கண்டுபிடிச்சிட்டோம், y equal to modulus of x plus 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் மறுபடியும் பாருங்க, y equal to modulus of x வரைகிறேன். So this is the graph y equal to modulus of x. இப்போ நான் fourth graph என்ன வரைய போறேன் அப்படின்னா, y f of x equal to, f of x னா y ரைட்டா, modulus of x minus 1. ஸோ வெளியில் -1, அப்போ இங்கே இருக்கு. இதில் shifting takes place in downward direction. ஓகே, ஸோ இதில் ரூல் என்ன சொல்லுங்கள்? shift to downward by 1 unit, right? shift to downward by 1 unit. அப்போ
ஜீரோலேருந்து -1க்கு வந்துடும்ல, அந்த ஷிஃப்டிங் இங்கே வந்துடும். So this is y equal to modulus of x minus 1. And the last one is f of x equal to modulus of x plus 1. Plus 1. So plus b, about shifting outward, shifting upward, right? Rule shift to upward by 1 unit. Shift to upward by 1 unit. Okay. So பாருங்க, so shift to right, shift to left, shift to upward, shift to downward, right? அவ்வளோதான் மொத்தமே. அப்போ ஆரிஜின்ல இருந்து y equal to modulus of x shift to upward. இங்கே இருந்து நம்ம கிராஃப் வரைகிறோம். This is y equal to modulus of x plus 1, right? அதே மாதிரி பாருங்க, நீங்கள் y equal to modulus of x minus 2 அப்படின்னா என்ன, இங்கே வரும். சரியா? This is y equal to modulus of x minus 2. ஓகே. modulus of x plus 3 னா 3 வரும். This is y equal to modulus of x plus 3. அப்போ ஷிஃப்ட் பண்ணுறது ரைட்டா, லெஃப்டா, அப்வர்டா, டவுன்வர்டாங்கிறத அந்த 4 ரூலை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். Continue your journey to wisdom.